வணக்கம். போஸ்டர் சீரிஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் பகுதியில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி போராட்டம். திருச்செந்தூர் பிரதான சாலையில் உள்ள பாலத்தில் தடுப்பு கம்பிகள் அமைப்பு. மாலை முரசு தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை. போச்சம்பள்ளி அருகே மின்கம்பிகளில் பந்தல் போல் காணப்படும் செடி கொடிகள். மின்கசிவு ஏற்படுமோ என பொதுமக்கள் அச்சம். உதகை காந்தி மைதானத்தில் பயிற்சி மேற்கொள்ளும் கால்பந்து விளையாட்டு வீரர்கள். மது பாட்டில்கள் வீசப்பட்டுள்ளதால் சுத்தம் செய்து பொது கழிப்பறை அமைத்து தர கோரிக்கை. ஸ்ரீவைகுண்டம் அருகே நாட்டார்குளம் பகுதியில் தரமற்ற முறையில் பாலம் கட்டப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார். கள நிலவரத்தை விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் பகுதியில் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஏராளமான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதி மக்களுக்கு கடந்த 2 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சுந்தரபாண்டியபுரம் செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தண்ணி சுத்தி தண்ணி எடுக்க ஆனா தண்ணி இல்ல. என்ன சார் பிரச்சனை? இல்ல வண்ணி தேனும் தண்ணி வரி கேட்டா மாட்டேக்கா, சொத்தி வரி கட்டியா மாட்டேக்கா. மாலை முரசு தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக திருச்செந்தூர் பிரதான சாலையில் உள்ள பாலத்தில் நெடுஞ்சாலைத்துறையினர் தடுப்பு கம்பிகள் அமைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் அருகே நெல்லை திருச்செந்தூர் பிரதான சாலையில் வடிகால் வாய்க்கால் பாலத்தின் தடுப்பு சுவர் கடந்த 2023ஆம் ஆண்டு மழை வெள்ளத்தில் சேதமடைந்தது. சாலையின் கீழ்ப்பகுதியில் சுமார் 10 அடிக்கு மேல் பள்ளம் ஏற்பட்ட நிலையில் தடுப்பு சுவர் அமைக்கப்படாதால் அப்பகுதியில் விபத்துகள் ஏற்படும் அபாய சூழல் இருந்து வந்தது. இதனால் நெடுஞ்சாலைத்துறையினர் மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்திருந்தனர். மணல் மூட்டைகளை அகற்றிவிட்டு தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இது தொடர்பான செய்தி நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இதன் எதிரொலியாக நெடுஞ்சாலைத்துறையினர் வடிகால் பாலத்தில் தடுப்பு கம்பி அமைத்துள்ளனர். இருப்பினும் பாலத்தை முழுமையாக சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போச்சம்பள்ளி அருகே மின்கம்பிகளில் பந்தல் போல் காணப்படும் செடி கொடிகளால் மின் விபத்து ஏற்படும் என அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பழனம்பாடி கிராமத்தில் காவாங்கரை பகுதியில் உயர் மின் கம்பங்கள் நடப்பட்டு அதன் மூலம் அப்பகுதி மக்களுக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மின்கம்பிகள் மீது செடி கொடிகள் படர்ந்து சூழ்ந்து காணப்படுகிறது. மேலும் அருகில் உள்ள புளியமரம் மீதும் படுவதால் மழைக்காலங்களில் மின்கசிவு ஏற்பட்டு மின் விபத்து ஏற்படும் அபாய சூழல் உருவாகியுள்ளது. இதுகுறித்து மின்வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் அச்சத்துடனேயே சென்று வருகின்றனர். அவ்வப்போது மழை பெய்து வருவதால் அசம்பாவிதம் ஏற்படும் முன் செடி கொடிகளை வெட்டி அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை காந்தி மைதானத்தில் விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெற்று வரும் நிலையில் பொது கழிப்பிடம் இல்லாததால் வீரர்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கால்பந்து விளையாட்டில் குட்டி விரிசல் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இங்கு பயிற்சி மேற்கொள்ளும் கால்பந்து விளையாட்டு வீரர்கள் பல்வேறு சாதனைகளை செய்து வருகின்றனர். இவர்கள் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட திறந்தவெளி மைதானம்,
அரசு மேல்நிலைப் பள்ளியின் காந்தி விளையாட்டு மைதானம், காந்தல் முக்கோணம் மைதானம் ஆகிய மைதானங்களில் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சொந்தமான காந்தி விளையாட்டு மைதானத்தில் முறையான கழிப்பறை வசதி இல்லாததால் வீரர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அத்துடன் மைதானத்தில் மது அருந்துபவர்கள் காலி மது பாட்டில்களை வீசி செல்வதால் வீரர்கள் பயிற்சியின் போது காலை குத்தி கிழிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் மைதானத்தில் பொதுமக்கள் இயற்கை உபாதைகளையும் கழித்து வருவதால் விளையாட்டு வீரர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே விளையாட்டு வீரர்களின் நலனை கருத்தில் கொண்டு காந்தி விளையாட்டு மைதானத்தை சீரமைத்து கழிப்பிடம் அமைக்க வேண்டும் என விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாராபுரம் அருகே நடைபெற்ற மகா மாரியம்மன் வள்ளி கும்மியாட்டம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்து கோவிந்தாபுரம் கிராமத்தில் கோயில் திருவிழாவை ஒட்டி மகா மாரியம்மன் வள்ளி கும்மியாட்ட கலைஞர்களின் 34வது அரங்கேற்ற விழா நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியர் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஒரே சீருடை அணிந்து ஒரே அங்க அசையில் நடனமாடி காண்போரை வெகுவாக கவர்ந்தனர். நாட்டுப்புற பாடல்களுக்கு ஏற்றவாறு கைகளை தட்டியும் சுற்றியும் பாரம்பரிய முறையில் ஆடியது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. வள்ளி கும்மியாட்டத்தை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கண்டுகளித்தனர். பாரம்பரிய கும்மியாட்டம் அழிந்து வரும் நிலையில் நாட்டுப்புற கலையை மீட்டெடுக்கவும் அந்த கலையை அடுத்த தலைமுறையினருக்கு அறிமுகப்படுத்தவும் இந்த வள்ளி கும்மியாட்டம் நடத்தப்பட்டு வருவதாக ஆசிரியர் மற்றும் கும்மியாட்ட கலைஞர்கள் தெரிவித்தனர். நாங்கள் சுமார் 30 நாட்களுக்கு மேல் பயிற்சி பெற்று 34வது அரங்கேற்றமாக கோவிந்தாபுரத்திலே சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். அருள்மிகு மகாமாரியம்மன் கலைக்குழுவுக்கு ஆசிரியர் எங்களுக்கு துணை நின்று அனைத்து உதவிகளையும் செய்து எங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எங்களை ஊக்குவிப்பார் எப்பொழுதும். இது 2 வருஷமா கத்துட்டு இருக்கேன். இங்க இது பயிற்சி பெற்று இது கத்து ஆடுறதுனால மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்ல. 3 மணி நேரம் ஆடினாலும் நல்லா ஜாலியா ஆடிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறோம். இதை நாங்க போய் காலேஜ்ல எல்லாம் சொல்லங்காட்டி எங்க காலேஜ்லயும் நிறைய பேர் இங்க கலந்துக்கிட்டாங்க. வேற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டாங்க. 6 முதல் 60 வரை அத்தனை கலைஞர்களும் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி மகிழ்விக்கிறார்கள். இந்த கலையை அழிந்து போயிருக்கின்ற கலையை மீட்டெடுப்பதற்காக அந்த எல்லாம் வல்ல முருகன் எம்பெருமான் முருகப்பெருமான் எனக்கு அருளியதாலே அத்தனை பாடல்களும் நெஞ்சிலே இருக்கின்றதை தவிர கிட்டத்தட்ட 100 பாடல்களுக்கு மேல் எனக்கு மனப்பாடம் இருக்கிறது. எதையும் நான் பார்த்து வாசிப்பதில்லை. ஆரம்பம் முதலே அத்தனை பாடலும் நெஞ்சில் நிறுத்தித்தான் பாடிக்கொண்டிருக்கிறேன். எடப்பாடி அருகே கிழக்கு கரை கால்வாய்க்கு வந்த தண்ணீரை விவசாயிகள் கிடாவெட்டி மலர் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து மேற்கு மற்றும் கிழக்கு கரை கால்வாய்களில் பாசனத்திற்காக ஆடி மாதம் 1ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் தற்போது மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் விவசாயிகளின் நலன் கருதி முன்கூட்டியே தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நீர் பூலாம்பட்டி பிள்ளுக்குறிச்சி அருகே உள்ள கால்வாய்களை வந்தடைந்தது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த விவசாயிகள் கிடாவெட்டியும் மலர் தூவியும் பூஜை செய்தும் தண்ணீரை வரவேற்றனர். வருஷம் மேட்டூர் இடதுகரை வலதுகரைக்கு ஆடி மாசத்துக்கு மேலதான் தண்ணீர் திறப்பாங்க. இந்த வருஷம் நீர்வரத்து அதிகம் உள்ள காரணத்தால் முன்னாடியே தண்ணி திறந்து விட்டாங்க. இந்த தண்ணி திறந்து விட்டதுனால நாங்களாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது நாங்கள் கிணறு, குட்டை மற்றும் நெல் நடுறதுக்கான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்த அந்த முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்தியூர் அருகே பக்தர் ஒருவர் 55 வருடங்களுக்கு முன் சாலையில் கிடைத்த 2 ரூபாய்க்கு ஈடாக 10,000 ரூபாயை உண்டியலில் செலுத்திய சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்துள்ள நெருஞ்சிப்பேட்டையில் 100 பழமை வாய்ந்த செல்லாண்டி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. அப்போது உண்டியலில் 10,000 ரூபாய் படத்துடன் ஒரு கடிதமும் இருந்துள்ளது. அதில் கடந்த 55 வருடங்களுக்கு முன்பு கோயிலுக்கு வரும்போது சாலையில் 2 ரூபாய் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அது யாருடையது என்பது தெரியாததால் தானே எடுத்துக் கொண்டதாகவும்
இந்நிலையில் அந்த 2 ரூபாய்க்கு இன்றைய மதிப்பாக 10,000 ரூபாயாக உண்டியலில் செலுத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதில் பெயர், விலாசம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. போஸ்டர் செட்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தூத்துக்குடியில் உள்ள புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலய ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தின் 433வது ஆண்டு திருவிழா வருகிற 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. இதனையொட்டி ஆண்டுதோறும் பேராலயம் சார்பில் பொருட்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு 25வது ஆண்டு பொருட்காட்சி நடைபெறுகிறது. இந்நிலையில் இதற்கான பந்தக்கால் நடும் விழா சவேரியானா மைதானத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேராலய பங்குத்தந்தை ஸ்டார்வின், சவேரியானா இல்லத் தலைவர் சிங்கராயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்து பந்தக்கால் அர்ச்சிப்பு நடத்தினர். பனிமய தாயினுடைய 433வது ஆண்டு பெருவிழாவை இந்த மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நாங்கள் நிறைவு செய்கின்றோம். அன்னையின் பிள்ளைகள், பக்தர்கள் அனைவரையும் இந்த மாதாவின் திருவிழாவிற்கு வருகை தந்து மாதா வழியாக இறை ஆசிரை பெற்றுச் செல்லும்படியாக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் அருகே தாருகா வனத்து சித்தர் பீடம் என்று அழைக்கப்படும் நவீன ஆலயத்தின் குடமுழுக்கு விழாவையொட்டி நடத்தப்பட்ட முளைப்பாரி வளர்க்கும் நிகழ்ச்சியில் வெளிநாட்டு பக்தர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று வழிபட்டனர். பெருஞ்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள இந்த நவீன ஆலயத்தின் குடமுழுக்கு விழா வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு நவதானியங்களை வைத்து முளைப்பாரி விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக மண் கலயங்களில் நவதானிய விதைகளை தூவி முளைப்பாரி வளர்ப்பதற்காக நடத்தப்பட்ட சிறப்பு பூஜையில் ரஷ்யா, கஜகஸ்தான், ஜெர்மனி நாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று நவதானியங்களை தூவி பக்தி பரவசத்துடன் வழிபாடு செய்தனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் மற்றும் நடராஜர் சிவகாமி அம்மாள் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மீனாட்சி கோவிலில் ஆணி ஊஞ்சல் உற்சவம் கடந்த 30ஆம் தேதி தொடங்கியது. இதன் 3ஆம் நாளில் அதிகாலை 3 மணிக்கு வெள்ளியம்பல நடராஜர் சிவகாமி அம்மன் சுவாமிக்கு கோவிலில் 6 கால் பீடத்திலும், இதர 4 சபை அருள்மிகு நடராஜர் சிவகாமி அம்மனுக்கு சுவாமி கோவில் 2ஆம் பிரகாரத்தில் 100 கால மண்டபத்தில் ஆணி உத்தர திருமஞ்சனம் நடைபெற்றது. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் ஆடிப்பூர விழாவின் பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தியாகராஜ சுவாமி கோவிலில் எழுந்தருளியுள்ள கமலாம்பாள் அம்மனுக்கு ஆடிப்பூர விழா வரும் 19ஆம் தேதி துவங்குகிறது. இவ்விழாவிற்கான பந்தக்கால் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கமலாம்பாள் சன்னதி தியானத்தில் பூர்வாங்க பூஜைகள் நடத்தப்பட்டு பந்தக்காலுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பந்தக்கால் நடப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். ராமநாதபுரத்தில் மழை பெய்ய வேண்டி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக தேசிய கொடியுடன் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. ராமநாதபுரம் அண்ணா நகரில் அருள் பாலித்து வரும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் 41ஆம் ஆண்டு முளைப்பாரி கொட்டு உற்சவ விழா கடந்த வாரம் தொடங்கியது. இந்நிலையில் விழாவையொட்டி மழை வேண்டி 200க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் முளைப்பாரி சுமந்து ஊர்வலமாக சென்று வழிபாடு மேற்கொண்டனர். தொடர்ந்து சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக சென்று ராஜ மாரியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்தினர். பின்னர் முளைப்பாரிகளை நீர்நிலையில் கரைத்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் பிரசித்தி பெற்ற மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் திருக்கல்யாண உற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஒட்டன்சத்திரம் சக்தி நகரில் மகாலிங்கேஸ்வரர் மற்றும் சௌடம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு அம்பாள் மற்றும் சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாண உற்சவ விழா சிவாச்சாரியர்கள் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வை ஒட்டி தெய்வங்களுக்கு மாலை மாற்றுதல் மற்றும் பூப்பந்து விளையாடுதல், மோதிரம் தேடுதல் உள்ளிட்ட விளையாட்டுகள் நடைபெற்றன.
தொடர்ந்து திருக்கல்யாண வழிபாடு குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். மேலும் திருக்கல்யாண வைபோகத்தை காண ஒட்டன்சத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட அடப்பன்குளம் கரையில் அமைந்துள்ள சிங்கமுத்து ஐயனார் கோவிலில் புனரமைப்பு பணிகள் முடிந்த நிலையில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 18 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து வான வேடிக்கை, சக்கரம் சுழலும் வெடிகள் வெடிக்கப்பட்டது. இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே மனு கொடுக்கும் முகாமில் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் குவிந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. சின்னாளப்பட்டி சிறப்பு நிலை பேரூராட்சியில் உள்ள 18 வார்டுகளில் சுமார் 50,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அப்பேரூராட்சி பகுதியில் உள்ள பொதுமக்களின் குறைகளை நேரில் சந்தித்து மனுக்களை பெறுவதற்கான சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு வெளியானது. இதனையடுத்து இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட மனுக்கள் கொடுப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் பேரூராட்சி அலுவலகத்தில் குவிந்து அங்கிருந்த அலுவலர்களிடம் தங்களை மனுக்களை பதிவு செய்தனர். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே உபரி நீர் செல்லும் தடுப்பணை சேதமடைந்துள்ளதால் நீர்பிடிப்பு இன்றி ஏரி வறண்டு போய்விட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சிறுபாக்கம் அருகே மா குடிகாடு கிராம விவசாயிகளின் நீர் ஆதாரமாக சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஏரி தற்போது துளியளவு கூட நீரின்றி வறண்டு போயுள்ளது. இந்த ஏரிக்கு உபரி நீர் செல்வதற்காக பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தடுப்பணை சேதமடைந்துள்ளதால் ஏரியில் நீரை சேமிக்க முடியாததால் நிலை உருவாகி உள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். போஸ்டர் செட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தூத்துக்குடியில் பள்ளிகளுக்கு இடையிலான மண்டல டேபிள் டென்னிஸ் போட்டிகள் நடைபெற்றன. தூத்துக்குடி புனித தோமையார் அப்போஸ்தல ICSE பள்ளியில் மண்டல அளவிலான டேபிள் டென்னிஸ் டி பிரிவு போட்டிகள் நடைபெற்றன. இதில் 14, 17 மற்றும் 19 வயதுக்கு உட்பட்ட மாணவர் மாணவிகள் தனித்தனி பிரிவுகளில் பங்கேற்றனர். லீக் அடிப்படையில் நடைபெற்ற 52 போட்டிகளில் தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள 8 பள்ளிகளில் இருந்து 35 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாவட்ட டேபிள் டென்னிஸ் சங்க துணைத் தலைவர் சுதாகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் அமலன் உட்பட ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர்.